ரொம்ப அருமையான எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. கனியை 4-5 பேர் வந்து துரத்துறாங்க. அப்பன்னு பார்த்து ஃபோன் எடுத்து நம்ம கனி வீராக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன 4-5 பேர் வந்து துரத்துறாங்க, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில. கனி நீ எங்கே இருக்க, கனி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல மாறன் வந்து வராங்க. வந்த உடனே கனி கொஞ்சம் தள்ளி நில்லுமா, மற்றவங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன்னு மாறன் வந்து பூந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அப்பனும் பார்த்து வீரா இவ்வளோ நேரம் பாட்டமானவங்க ஃபோன் அடித்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு கனி, அங்கே என்ன நடக்குது? என்னோடய ஃப்ரெண்டு வந்து வந்துட்டாப்புல, அவர் எல்லாரையும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. நீ எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியாக சந்தோஷமாக இரு, அவனை தாண்டி இங்கே எதுவும் நடந்துடாதுன்னு ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க. நம்ம வீரா சேரில் உட்காந்துட்டு கால் மேல் கால் போட்டுட்ருக்காங்க. என்ன வீரா, என்ன நடக்குது இங்கே? நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னொரு 10 நிமிஷத்தில் நீ என் முன்னாடி வந்து நிற்ப சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு சகஜமாக அவங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாறனை பெருமிதமாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வீரா அப்பன்னு பார்த்து எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே, ஃப்ரெண்டு நீ எப்படி இங்கே கரெக்டான நேரத்தில் வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் என்னோட வேலை, யதார்த்தமாக நான் இங்கே வந்தேனா அப்பன்னு பார்த்து என்னடா அது 4-5 பேர் உன்கிட்ட வந்து இது மாதிரி பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு, நான் வந்தேன். சரி அவங்கள கூட அதான் சமாளிச்சல, நம்ம வீட்டுக்கு போகலாமா, சித்தி உனக்காக வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னோன்னே பைக்கில் ஏறி உட்கார வச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு 2 பேரும் வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கனியை வந்து இறக்கி விட்றாங்க. வீரா என்ன நடந்துச்சு தெரியுமா வீரா? எதுக்காக? நான் சின்ன பொண்ணு தானே, என்ன எதுக்கு 4-5 பேர் வந்து துரத்திட்டு வராங்க? இது எனக்கு ரொம்பவே வந்து புதுசாக இருந்துச்சு, எனக்கு கவலையாகவும் இருந்துச்சு. அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத, நீ உள்ளே போ, வள்ளியம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வச்சிடுறாங்க. எனிவே நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். மேடம் மேடம் நான் எதுக்காகவும் பெர்ஃபார்ம் பண்ணல, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அவங்க என்னோட அண்ணன் பொண்ணு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆதரவாக தான் நிற்பேன் சரிங்களா? இது வேறு எதுக்கோ கணக்குன்னெலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. என் கடமையில் நான் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் சரிங்களா? இது உங்கள் வீட்டு பொண்ணுங்கிறதுனால மட்டும் இல்லை, எந்த பொண்ணுக்கு ஏதாவதுனா கூட நான் வந்து நிற்பேங்கிற மாதிரி மாறன் வந்து சூப்பராக வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து எப்போதும் போல் அவர் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு பட்டறையில். அப்போன்னு பார்த்து வள்ளியம்மா கிட்ட உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. அச்சச்சோ சரிம்மா, இந்தா உனக்கு பிடிச்சமான பொம்மையெல்லாம் வந்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு விளையாடு, ஜாலியாயிரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மறந்துடணும் சரியா? நாங்கள் எல்லாரும் பார்த்துக்குறோண்டா. ஆனால் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, அதெல்லாம் உன்னோட சித்தி வந்து பார்த்துப்பா அப்படின்னு சொன்னோன்னே, வீரா பார்த்தியா, நீ எதுக்காக அவனை ஒதுக்கி வச்சியோ இப்போ அவன் ஒருத்தவங்களை காப்பாற்றியிருக்கான். கண்மணியை வேணும்ட்டுலாம் அவன் இது மாதிரிலாம் பண்ணலம்மா. நம்மளால் மாறன் இல்லைன்னா சமாளிக்க முடியாது. அந்த ஆதித்யாவை பாத்தியா, அவன் திருந்துற ஆளே கிடையாது. அவன்லாம் பதிலடி ஏதாவது ஒன்று கொடுக்குறோமோ இல்லையோ, நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு மாறன் கட்டாயம் இங்கே வந்தே ஆகணும். இது என்னோட அபிப்பிராயம், அதுக்கு மேலே உன் இஷ்டமா, நான் என்ன சொல்ல முடியும் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே, வள்ளியம்மா நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியாமல் இல்லை, அவனை இங்கே வந்து கூப்பிட்டுட்டோன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்கும்னு தெரியல, எனக்கு யோசிக்கிறதுக்கான அவகாசம் வேணும். பரவாயில்ல, எடுத்தோங்க கவுத்தோன்னு முடிவெடுக்காமல் யோசிக்கிறதுக்கு அவகாசம் வேணும்னு கேட்குறியே, நான் ஒன்றும் உனக்காக எதுவும் சொல்லலம்மா, நம்ம வீட்டுக்காக மட்டும்தான். நம்ம சூழ்நிலைக்கு இப்போதைக்கு மாறன் தள்ளி நின்னா நமக்கு கவலை தான். நீ கனிக்காக யோசிக்கலாம்ல, கனி கூட எப்போதும் மாறன் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த ஆதித்யாவை சமாளிக்கணும்னா கண்டிப்பாக மாறன் போல் ஒரு ஆள் கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் வந்து இருந்தே ஆகணும். புரிஞ்சுக்க வீரா, நல்ல முடிவாக எடுப்பேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வள்ளியம்மா மட்டுக்கும் போகிறாங்க. நம்ம வீரா மாடியில் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம அத்தை சொன்ன மாதிரி கண்டிப்பாக மாறன் இங்கே வந்து தான் ஆகணும். எப்படி அவன்கிட்ட போய் பேசுகிறது? எப்போ பார்த்தாலும் வந்து மூஞ்சி கொடுத்து கோவப்பட்டு நிற்கிற மாதிரியே நான் திட்டியிருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கூப்பிட்டா டக்குன்னு வந்துடுவான். இருப்பினும் கூப்பிட எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. கனிக்காக நம்ம இறங்கி வருவோங்கிற மாதிரி வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து யதார்த்தமா வீரா மாறன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. என்ன விஷயம்? நீங்களே இங்கே வந்திருக்கீங்க, நீ இனிமேட்டுக்கு அங்கேயே தங்கிக்க. மேடம் அங்கன்னா எங்கே மேடம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அதுக்கு வேறு ஏதாவது ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுப்பீங்க. அதனால் இனிமேட்டு பேசுகிறதா இருந்தால் தெளிவாக பேசிக்கிங்க மேடம் அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் என்ன நக்கல் பண்ணுறியா? நான் சொன்னால் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லும்போது,
இல்லை மேடம், பழைய ஒருத்தவங்களா இருந்தால் அவங்க சொன்னதை கேட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ அவங்களுக்கும் எனக்கும் நிறைய கேப் விழுந்துருச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யாரோட மனசையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை மேடம். அதுதான் உண்மை. நான் ஒன்று நினச்சி திருப்பியும் வந்து வருத்தப்படுற அளவுக்குலாம் நான் கிடையாது மேடம். என்னன்னு தெளிவாக சொல்லுங்கள். இனிமேட்டுக்கு ராமச்சந்திரன் வீட்லேயே நீ தங்கிக்க. சரி மேடம், நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல, மேடம் நான் சிரிக்கிறதுனால வேற ஏதோ காரணம் நினச்சிக்காதீங்க. என் அண்ணன் பொண்ணு கூடயே நான் இருக்கணும், அது மட்டும்தான். மற்றபடி எனக்கு எதுவும் ஆசையெல்லாம் இல்லை மேடம், சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே வீரா மாட்டுக்கும் போகிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, நீ இன்னொரு வாட்டி எந்த விதமான சண்டைக்கும் போகக்கூடாது, அதுக்கு வாக்குறுதி கொடு. மேடம் சண்டை போடாமல் எப்படி மேடம் எல்லா வரக்கூடிய சூழ்நிலையை வந்து சமாளிக்கணும்? நீயா பிரச்சனையை தேடி போகாத, சரியா? புரிஞ்சிச்சா? சரி மேடம், வரக்கூடிய பிரச்சனையை சமாளிச்சுக்கணும். இனிமேட்டு உன்னோட டியூட்டியே கனியை பத்திரமா பார்த்துக்கிறது தான், புரிஞ்சிச்சா? சரி மேடம், சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் கூட்டிகிட்டு வரணுங்கிற மாதிரி பொறுப்பை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தூணு பக்கத்தில் நின்றுட்டு வீரா மாட்டு க்யூட்டாக அழகாக சிரிச்சுட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. இது எல்லாத்தையும் வள்ளி வந்து நோட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து சிரிச்சிருக்கா. முதல்ல மாறன் இங்கே வரட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே மாறன் மாட்டுக்கும் வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம வள்ளியம்மா வந்து ஆரத்தி வந்து எடுக்கிறாங்க. நம்ம மாறனுக்கு, டேய் வலது காலை எடுத்து வச்சு வாடா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கு வலது காலை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே ரொம்ப வருஷம் கழித்து வராங்க. அந்த இடத்துல, அப்பாடா இப்போ தான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. கனி பாப்பா எங்கே இருக்கான்னு சொல்லி எடுத்த உடனே வந்து கனி பாப்பா வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே, கனி எப்படி இருக்க? இனிமேட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அப்படியா? வீரா வந்து அனுமதி கொடுத்துட்டாளா? இதை நம்பவே முடியலையே, எனக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கனியும் அப்பன்னு பார்த்து, வீரா கிட்ட நான் ரொம்பவே வந்து நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு வள்ளியம்மா, எதனால் இப்படி? உன் கூடையே தான் இப்போ இனிமேட்டு அவர் இருக்க போகிறார், உன் ஃப்ரெண்டு இனிமேட்டு இங்கே தான் இருக்க போகிறார், உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீரா கிட்ட வந்து நன்றி சொல்லலான்னு சொல்லிட்டு கனி பாப்பா வந்து போயிட்டுருக்காங்க. வீரா, இப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வீரா, என் ஃப்ரெண்டு வந்து இனிமேட்டு என் கூடயே இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. வள்ளி வந்து பேசுகிறாங்க. பாத்தியாம்மா, கனி மனசுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கு, அதே மாதிரி தான் உனக்கும் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்து நடந்துக்க வீரா, தயவு செஞ்சு புரிஞ்சிக்க, எல்லாருக்கும் ஈஸியாக எதுவும் கிடச்சிராது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வள்ளியம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வள்ளியம்மா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. மனசுக்குள்ளே அவ்வளோ அன்பு பாசம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்க, கூடிய சீக்கிரம் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், அதுதான் என்னோடய வேலைங்கிற மாதிரி வள்ளியம்மா வந்து யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.